யுக்ரைன் போரை விட உக்கிரமாக இருக்கும் என தெரிகிறது அமெரிக்க சீன வர்த்தக போர். மற்ற உலக நாடுகள் ட்ரம்பிடம் சரணடைந்திருக்கும் நிலையில் சீனா மட்டும் வந்து பார் என்று லந்து பண்ணுவதோடு அமெரிக்காவின் பிரபல பிராண்டுகளை காலி செய்யும் ட்ரேடு சீக்ரெட்டை கையிலெடுத்திருக்கிறது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்ற நாளிலிருந்து பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். கடந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அன்று அவர் அறிவித்த பரஸ்பர வரி விதிப்பு மிகப்பெரிய வரி போருக்கு வித்தடவே கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றன உலக நாடுகள். உலகம் அவரது வரி விதிப்பு பற்றி இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் அனைத்தும் வாய் பேசாமல் பேச்சுவார்த்தைக்கு அழையுங்கள் என்று ட்ரம்பிடம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்க, சீனா மட்டும் அமெரிக்காவிற்கு எதிரான வரி யுத்தத்தை அசால்ட்டாக எதிர்கொண்டு வருகிறது. இதுகுறித்து இந்திய பொருளாதார நிபுணர் ஒருவரிடம் பேசினோம். அமெரிக்கா சீனாவுக்கு $155 பில்லியன் மதிப்பிலான பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது. சீனாவோ $440 பில்லியன் பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறது. எனவே வர்த்தக பற்றாக்குறை என்று பார்த்தோமேயானால் $295 பில்லியன். சோயாபீன்ஸ், விமான என்ஜின்கள், எலக்ட்ரிக் சர்க்கியூட்கள், கோழி, மாட்டிறைச்சிகளை ஏற்றுமதி செய்கிறது அமெரிக்கா. சீனாவோ ஸ்மார்ட் போன்கள், லேப்டாப், பேட்டரி, விளையாட்டுப் பொருட்கள், துணிமணிகளை ஏற்றுமதி செய்கிறது. தவிர உலக நாடுகளுக்கு சுமார் $2.5 டிரில்லியன் பொருட்கள் ஏற்றுமதியும் $2.2 டிரில்லியன் பொருட்கள் இறக்குமதியும் செய்கிறது அமெரிக்கா. சீனாவோ $3.4 டிரில்லியன் ஏற்றுமதியும் $2.6 டிரில்லியன் இறக்குமதியும் செய்கிறது. அதாவது உலக சந்தைக்கு 14% ஏற்றுமதியும் 12% இறக்குமதியும் செய்கிறது. இரு நாடுகளும் இணைந்து 25 முதல் 30% உலக வர்த்தகத்தையே கட்டுப்படுத்துகின்றன. எனவேதான் இரு நாடுகளிடையேயான வர்த்தக யுத்தம் உலக நாடுகள் அனைத்தையும் பாதிக்கும் என்று கருதப்படுகிறது. ட்ரம்பின் 245% வரி விதிப்பால் அதிக நஷ்டமடையப் போவது அமெரிக்க நிறுவனங்கள் தான். ஏனென்றால் அமெரிக்காவின் ஆப்பிள் போன், ஐபேட், டெஸ்லா கார்கள், நிக்ஷு, வால்மார்ட், அமேசான் போன்ற பெருநிறுவனங்களின் தொழிற்சாலைகள் சீனாவில் தான் இருக்கின்றன. சீப் லேபர், தரமான உள்கட்டமைப்பு வசதிகளே இதற்கு காரணம். ஒரு மணி நேர அமெரிக்க தொழிலாளியின் சம்பளம் $30. அதே ஒரு மணி நேரத்திற்கு சீன தொழிலாளிக்கு $12 கொடுத்தாலே போதும். எனவேதான் அமெரிக்க முதலாளிகள் தங்கள் தொழிற்சாலைகளை சீனாவில் சென்று அமைக்கிறார்கள். ட்ரம்ப் ஆரம்பித்திருக்கும் வரி யுத்தத்தால் அமெரிக்க பொருட்களின் விலை தாறுமாறாக உயர்ந்திருக்கின்றன. சராசரி ஒரு அமெரிக்கர் இனிமேல் மாதம் $3,500 கூடுதலாக சம்பாதித்தால் தான் வாழ்க்கையை ஓட்ட முடியும் என்கிற நிலை. எனவே அமெரிக்காவில் ட்ரம்பிற்கு எதிராக போராட்டங்கள் தொடங்கியிருக்கின்றன. அண்மையில் நடைபெற்ற அரசு வழக்கறிஞர்களுக்கான தேர்தலில் கூட ட்ரம்ப் ஆதரவாளர்கள் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். இந்த நிலையில் சீனா போயிங் விமான ஆர்டரை கேன்சல் செய்ததோடு 30 அரிய வகை தாதுக்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய தடை விதித்து ட்ரம்புக்கே ஷாக் கொடுத்திருக்கிறது. தவிர சீனாவின் இன்னொரு டெக்னிக் அமெரிக்காவை நிலைகுலைய வைத்திருக்கிறது. ட்ரேட் சீக்ரெட்டை போட்டு உடைப்பதே அந்த டெக்னிக். இப்போது சீன தொழிலதிபர்கள் தங்களின் டிக்டாக் செயலியை பயன்படுத்தி பொருட்களை சந்தைப்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள். இதற்கு சீன அரசின் முழு ஆதரவும் உண்டு. அதாவது அமெரிக்கா மட்டுமல்ல, ஐரோப்பிய நாடுகளில் லெவிஸ், அடிடாஸ், ரோலக்ஸ், ஓமெகா வாட்ச் பிராண்டுகள் பிரசித்தம். வாட்சுகள் என்றாலே சுவிட்சர்லாந்து தான் என்பது அனைவரின் ஞாபகத்திற்கு வரும். ஆனால் அந்த வாட்சுகள் அனைத்தையும் தயார் செய்வது சீனா. ஒரு வாட்சின் விலை 1 லட்சம் என்றால் சீனா வெறும் $5,000 தயாரித்து கொடுக்கிறது. பிர்கின் லூயிஸ் விட்டன் பிராண்ட் லேடிஸ் ஹேண்ட்பேக்கின் விலை $34,000 அமெரிக்காவில் விற்கப்படுகிறது. சீனாவிலோ அதன் விலை வெறும் $1,400 தான். நாங்கள் தயாரித்து கொடுக்கும் $5 லிப்ஸ்டிக் தான் அமெரிக்காவில் $1,000 விற்கப்படுகிறது. அமெரிக்க மக்களே, இனி சீனாவுக்கு வாருங்கள், குறைந்த விலையில் பிராண்டட் பொருட்களை வாங்கிச் செல்லுங்கள் என்கிற டிக்டாக்குகள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றன. இப்படி ட்ரேடு சீக்ரெட்டை அம்பலப்படுத்தி அமெரிக்க மக்கள் மீது உளவியல் போரை தொடங்கி இருக்கிறது சீனா. தவிர வழக்கமாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி தான் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வர்த்தகம் பற்றி பேசுவார். ஆனால் இந்த தடவை அதிபர் ஷி ஜின்பிங்கே வியட்நாம், கம்போடியா, மலேசியா ஆகிய தென்கிழக்காசிய நாடுகளுக்கு சென்று 100க்கும் அதிகமான ஒப்பந்தங்களை போட்டு வந்திருக்கிறார். அந்த நாடுகளை எல்லாம் அமெரிக்காவுக்கு எதிரான தனது கூட்டாளிகளாக்க முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார் அவர். இந்தியாவுக்கு கூட நேசக்கரம் நீட்டியிருக்கிறார் ஷி ஜின்பிங்.
வழக்கமாக சீனா செல்லும் இந்தியர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே இருக்கும். ஆனால் வரி யுத்தம் தொடங்கிய நாளிலிருந்து இன்று வரை சுமார் 90,000 இந்தியர்களுக்கு விசா கொடுத்து வரவேற்றிருக்கிறது சீனா. ட்ரம்பின் வரி விதிப்பால் இந்திய ஐடி துறைக்கு கடும் ஆபத்து நேரிடலாம். ஆட்குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஐடி செக்டார் ஆட்டம் காணும். மற்றபடி இந்தியாவுக்கு பெரிய ஆபத்து இல்லை என்றார் அந்த பொருளாதார நிபுணர். விரிவாக என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். குமுதம் செய்திகளுக்காக செய்தியாளர் துரைசாமி.